அதிமுகவின் தலைமைக்கு சரியானவர் தகுதியானவர் பன்னீர்செல்வம் தான் என்று தற்பொழுது பெரும்பான்மையான அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் பெரும்பான்மையான அதிமுகவினர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளும் அவர்களை வரவேற்கக்கூடிய வகையில் பெரும்பான்மையான தொண்டர்களும் தற்பொழுது சந்தித்து வருகிறார்கள். இதிலிருந்தே தெரிகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பன்னீர்செல்வம் அவர்கள் கையில் அதிமுக வந்தடையும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இன்னும் 4 மாதங்களே நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்ற தீர்ப்பு வருகின்ற ஜனவரி 19ஆம் தேதி வரவுள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நீதிமன்ற தீர்ப்பில் நிச்சயமாக பன்னீர்செல்வம் கையில் அதிமுக வந்தடையும். துரோகிகள் அனைவரும் அதிமுகவில் இருந்து விரட்டியடிக்கப்படுவார்கள். குறிப்பாக பணங்களை பெற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் சிலர் கூட்டங்கள் நரிக்கூட்டமாகத்தான் தற்பொழுது வரை இருக்கிறது. சுயநலத்திற்காக அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள். பணம் என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலியாகிறதோ அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டு விலகி செல்வார்கள். ஆனால் பன்னீர்செல்வம் பக்கம் இருக்கக்கூடிய அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் உண்மையான விசுவாசிகள் என்றும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்தபடியாக பன்னீர்செல்வம் அவர்களை தான் எங்களது தலைவனாக நாங்கள் பார்க்கிறோம் என்றும் தற்பொழுது கூறியுள்ள அதிமுகவின் நிர்வாகிகள் பெரும்பான்மையினர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தியுள்ளனர். இதனை கண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக மாவட்ட செயலாளர்களை கூட்டி ஓபிஎஸ் அவர்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு யாரும் அதிமுகவை சார்ந்தவர்கள் மரியாதை செலுத்தக்கூடாது என்று கூற உள்ளதாகவும் இதற்காக நாளை மறுநாள் சென்னை தலைமை அலுவலகத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கூட்டங்களை ஏற்பாடும் செய்துள்ளார். அதிமுகவை பன்னீர்செல்வம் அவர்கள் கைப்பற்றினால் எப்படி இருக்கும் என்பதையும் எடப்பாடி பழனிசாமியின் நரி திட்டத்தை வீழ்த்துமா பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.